கரெக்டான அந்த டைமில் நீர் கொடுத்துட்றதுனால எல்லா மரங்களுமே ஏப்ரலில் காய் வந்து ரெடி ஆகிடுது. பறிக்கக்கூடிய பருவத்துக்கு வந்துடுறதுனால அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள மேங்கோ அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வெறும் 680 ரூபாய் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த பயணம். அந்த பயணத்தின் மூலமாக நான் பாம்பே போயிட்டு வந்து அதற்கப்புறம் ஒரு விவசாயத்துக்குள்ளே போய் அந்த விவசாயத்துக்காக திரும்பி ப்ராடக்ட்ஸை எப்படி பை பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அதை என் கிராமத்திலே தான் பண்ணணும். இன்றைக்கும் ஆர்சி எக்ஸ்போர்ட்டோட தலைமையகம் வந்து என்னுடைய தாய் கிராமத்தில் தான் இருக்குது. அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னைக்கு கேரளாவோட காய்கறி தேவையை ஒரு 50% 60% ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலேருந்து செல்லக்கூடிய காய்கறி தான் பூர்த்தி செய்து வருது. அப்படிப்பட்ட ஊருக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றளவும் பெரிதளவு விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தலை சிறந்த மாவட்டம் எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டம். மோடி அரசாங்கத்தின் கீழே ஐயா கொடுக்கக்கூடிய 2000 ரூபாய்ங்கிறது கிராமப்புற விவசாயிகளுக்கு அரசியலை கடந்து பார்த்தாலும் அது மிகச்சிறந்த ஒரு நல் வாய்ப்பாக அமையுது. அதன் மூலமாக ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன் அடைக்கிறதுக்கோ ஒரு மருந்து தெளிப்பான் வாங்கியிருப்பாங்க அதற்குள்ள கடனை கொடுப்பதற்கோ அது உதவியாக தான் இருக்கு. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. ஆர்சிவி எக்ஸ்போர்ட்ஸின் டைரக்டர் மற்றும் விவசாயி அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், எப்பவுமே ஒரு விவசாயியாக இருந்தால் அவங்களுடைய பையனை படிக்க வச்சு இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ இல்லை ஒரு பைலட்டாவோ படிக்க வச்சு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா விவசாயியை சார்ந்தவங்களா, இல்லைனா நீங்கள் எப்படி விவசாயத்துக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க? உங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எங்கள் தாத்தா வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா இடையில அப்ராட் போயிட்டாங்க. நான் விவசாயத்துக்குள்ளே விட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. வீட்டில் நல்லா இருந்துச்சு, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் விவசாயத்துக்குள்ள வரணிச்சது என்னோட ஊர், என்னோட மக்கள், சொந்தக்காரங்கள்லாம் விவசாயம் அங்கே சுற்றி நடந்துக்கிட்டு இருந்த விவசாயங்கள். என்ன ஊர் வந்து நத்தம் அருகில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் செந்துரைங்கிற கிராமம், ஒரு அழகிய மலை கிராமம். 4 பக்கம் மலையால் சூழப்பட்டு தான் என்னோட கிராமம். அந்த கிராமத்துலேருந்து நான் வளரும் போது ஒரு பகுதி நேரத்தில் வந்து அங்கே உள்ள பூ விளைச்சல்னால தான் இங்கே சென்னையில் வியாபாரம் நடந்தது. அப்படிப்பட்ட விவசாய பூமிக்கு சொந்தக்காரன். இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வு. பள்ளி பருவம் முடித்து கல்லூரிக்கு போகிறோம். நல்ல மதிப்பெண்ணோட கல்லூரிக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறமும் என்னால் அதை தொடர முடியலை. ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ அங்கேருந்து ராணிப்பேட்டை வர்றேன். வந்து என்னோட விவசாயத்தை மேற்கொள்கிறேன். அங்கே வந்து ஒரு 30 ஏக்கர்ஸ் லேண்ட் வந்து லீஸ்க்கு எடுத்து அங்கேருந்து ஃபார்மிங் பண்ணி அங்கே உள்ள அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை சென்னைக்கு சப்ளை பண்ணுறோம். இயற்கையால் விளைவிக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் மக்கள் எடுத்துக்கணுங்கிற ஒரு பேரார்வத்துடன் பயணித்த நம்மாழ்வார என்னோட வழிகாட்டியாக ஐயாவை எடுத்துக்கிட்டு அதன் வழியில் பயணித்தேன். இதை ஏன் என்னோட சொந்த ஊரில் பண்ண முடியாமல் ராணிப்பேட்டை வரைக்கும் வந்தேன்னா, எல்லாருமே இயற்கை விவசாயத்தை முத சொந்த ஊரில் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய சில சிக்கல் எனக்கும் இருந்துச்சு. அந்த சிக்கல்கள்லாம் தாண்டணும். என்ன மாதிரியான சிக்கல் ஜி? இல்லை சொந்தக்காரங்க வந்து விமர்சனம் பண்ணுறதா? எந்த மாதிரியான சிக்கல்? சொந்தக்காரவும் கிடையாது, எல்லாருமே வந்து என்னை படிக்க வேண்டிய நேரத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சிக்கல் எல்லாருக்குமே இருக்குதான். அந்த டைமில் காலேஜ் முடிச்ச டைமில் நான் வந்து புதுக்கோட்டையில் இருந்தேன். அப்புறம் திருப்பி திண்டுக்கலுக்கு வர்றோம். நான் அதுக்குள்ளேயும் இங்கே ராணிப்பேட்டை வந்துட்டேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் விளைவிக்க பொருளை அந்த பசுமை மாறாமல் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதா என்னோட சிந்தனையாக இருந்துச்சு. அதுக்கு ராணிப்பேட்டையிலேருந்து சென்னை வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் பயண நேரத்தில் வந்து மக்களுக்கு கொடுத்துடலாம். அன்றென்று விளைய வைக்கக்கூடியதை அன்றன்றே மக்களுக்கு கொடுத்தரணுங்கிறது எங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அதுக்காக தான் அதை இது பண்ணோம். அப்புறம் கால சூழ்நிலை அப்படியே வர ஒரு 2020 2021 நான் ராணிப்பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து புயல், கால சூழ்நிலை, கொரோனாவோட தொடக்கம் எல்லாமே இருந்ததுனால திரும்பி எங்களோட சொந்த ஊருக்கே நான் பயணப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. திரும்பி அங்கே போய் எங்களோட பிரதான தொழிலான மான் தொழிலை பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் நத்தம்ங்கிறது ஒரு மேங்கோ சிட்டி. அந்த மேங்கோ சிட்டி சுற்றி மாங்கனிகளால் சூழப்பட்ட அந்த கிராமம். மாமரங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹெக்டருக்கு மேலே விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அனைத்து கண்ட்ரிகளுக்கும் அங்கேருந்து மாங்காய் போகுது. ஆனால் அங்கேருந்து யாரும் ஒரு ஏற்றுமதியாளராக உருவாகவே இல்லை. அந்த தாக்கம் எனக்குள்ள என்னோட
சொந்த ஊரோட மாங்கனிகளை நான் வந்து அனைத்து கண்ட்ரிகளுக்கும் ஏற்றுமதி பண்ணணும், அனைத்து நாடுகளும் எங்களுடைய மாங்கனிகளை சுவைக்கணுங்கிற அந்த ஒரு பேரார்வத்தின் விளைப்பாளர் உருவானதான் ஆர்சி எக்ஸ்போர்ட் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்காக எங்கள் விவசாயிகளிடம் வந்து எந்த ஒரு கமிஷன் முறையும் இல்லாமல் நான் நேரடியாக மாங்கனிகளை வந்து வாங்க ஆரம்பித்தேன். இதுதான் இந்த ஆர்சி எக்ஸ்போர்ட்டினோட தொடக்கம். கிட்டத்தட்ட ஆர்சி எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 8வது ஆண்டில் அடியெடுத்து வச்சு போயிட்டுருக்கு. 8வது ஆண்டு கிட்டத்தட்ட முடிந்துடுச்சு. அந்த கொரோனாக்கு முன்னாடி ராணிப்பேட்டில் இருந்து சென்னைக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தா சொன்னீங்கல்ல, அப்போ வந்து மார்க்கெட் டேரெக்டாக பிடிச்சிட்டிங்களா, இல்லை டேரெக்டாக சப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்களா, இல்லை இடைத்தரகர்கள் யாராக இருந்தாங்களா? இல்லை, நான் வந்து இன்றைக்கும் இயற்கை விவசாய பொருட்களை வாங்கக்கூடிய மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மக்கள் மட்டும்தான் மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லாமல் இயற்கையாக விளையக்கூடிய பொருட்கள் யார் விளைவிக்கிறாங்களோ அவங்கள தேடி வாங்குறாங்க. ஸோ நீங்கள் கடை மாதிரி சென்னையில் வச்சுருந்தீங்க. நான் ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்புலையும் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவங்களிடம் என்னோட விவசாய முறையை கூறி தான் நான் என்னோட பொருட்களை வியாபாரம் செய்து வந்தேன். ராணிப்பேட்டில் விவசாயம் செஞ்சு நீங்கள் எங்கள் சென்னைக்கு வந்து மக்களுக்கு நேரடியாக டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே, அது எப்படி ஈஸியாக இருந்ததுங்களா? கடுமையான பயணம் தான், கடுமையான வேலைகளுக்கு. ஏன்னா விவசாயம் பார்க்கணும், அதுக்கு இடைப்பட்ட ஒரு நாள் வந்து இங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும், அதை சேல் பண்ணணும், மக்கள்கிட்ட தரமான பொருட்களை கொண்டே சேர்க்கணும். இன்னொன்று, இயற்கையாக விளைவித்த பொருளில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்காது, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கிடைக்காது. அதில் இருக்கக்கூடிய குறைகள், இந்த குறை எதனால் வருது, இந்த குறை மக்களுக்கு நல்லது தான். ஒரு தக்காளிங்கிறது நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற தக்காளி 4 தக்காளி போடுறது, ஒரு நாட்டு தக்காளி 1 தக்காளி போட்டால் போதும். ஆனால் இதற்கும் உள்ள விலை எதனால், என்ன டிஃப்ரென்ஸ் காரணம், இந்த விலை எதனால் அதிகமாகிருக்கு, இது ஏன் வேகமாக கெட்டு போயிடுது, இதெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதெல்லாம் புரிய வச்சு அதை புரிந்து கொண்ட மக்களிடம் நாங்கள் வியாபாரம் செய்வோம். ஸோ அந்த கொரோனா டயத்தில் டெலிவரிலாம் செய்ய முடியாதனால திருப்பி சொந்த ஊருக்கே வந்துடுறீங்க. ஆமாம், திண்டுக்கலுக்கு. இங்கே வந்துட்டு இங்கேருந்து உங்களோட பயணம் எப்படி போச்சு? அதாவது முதல் கொரோனா அப்பையும் இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் 1 வருட காலம் கடந்துட்டோம். 1 வருட காலத்தில் நாங்கள் வச்சிருந்த இந்த நம்ம பணம் எல்லாம் போனதுக்கப்புறம் அங்கேருந்து நேரடியாக ஊருக்கு போகல. அங்கேருந்து கொல்லிமலை போகிறேன். கொல்லிமலை அடிவாரத்தில் என்னோட நண்பர்களோட சேர்ந்து சிறு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நேரடியாக ஊருக்கு போயிட்டோம். போனோன்னா இனி நம்ம ஊர் தான், நம்ம ஊரை முன்னேற்றதுக்கான வழி என்னவோ அதை பண்ணுவோம். நம்மளோட விவசாயிகளுக்காகவும் நம்மளோட மக்களுக்காகவும் ஒரு பிரதிநிதியாக நான் இருக்கணும். அது விவசாயம் சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ எதாக இருந்தாலும் என் மக்களுக்கோட பிரதிநிதியாக நான் இருக்கணுங்கிறதுக்காக அந்த முன்னெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 21 வயதுலேருந்து எங்களோட மக்களோட பயணிச்சு எங்களோட விவசாய முறைகள், எங்களோட மலை கிராமங்களுக்கு தேவையான விவசாய கருவிகள், ஒரு மாங்கனினா அதை எப்படி பறிக்கணும், அதாவது பர்ச்சேசிங்கில் மட்டும் நான் இல்லாமல் ஒரு மேங்கோ ஹேண்டிலிங்லேருந்து அதை எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி மேங்கோஸ் எடுக்கணும், ஹார்வெஸ்டிங், ப்ரீ ப்ராசஸிங் எல்லாமே மக்களுக்கு வந்து இன்றைக்கும் பயிற்சி அளிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதன் மூலமாக இன்றைக்கி தான் ஏற்றுமதி தரமிக்க மாங்கனிகளை எப்படி எடுக்கணுங்கிறது முதற்கொண்டு என் மக்கள் தெரிஞ்சிருக்காங்க. அதன் மூலமாக இன்றைக்கி 10 ரூபா விற்கக்கூடிய மாம்பழத்தை நாங்கள் 15 ரூபாய் விற்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கோம். 100 ரூபாய் விற்கக்கூடிய மாம்பழத்தை 120 ரூபாய் விற்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கும். ஏன்னா எங்கள் மாங்கனிகளை வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து அதில் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் குறைவு எங்களோட ஹேண்டிலிங் மெத்தட்னால. அதனால இன்னைக்கு பெருவாரியான வியாபாரிகள் எங்கள்கிட்ட வாங்க முன் வர்றாங்க. ஏற்றுமதிக்கும் நாங்கள் எங்களோட மாங்கனிகளை இன்றைக்கு ஏற்றி வரோம். இப்போ உள்ள போர் சூழ்நிலைகளால் ஏற்றுமதி கொஞ்சம் தடைப்பட்டிருக்கு. மாங்கனிகளோட விலைகளும் பெரும் வீழ்ச்சியில் இருக்குது. இதற்கு முன்னாடியும் ரெட்சி பிரச்சனை இருந்ததுனால நமக்கு வந்து பெரிய லெவலில் மாங்கனிகளோட விலை குறைவு. ஏற்றுமதி பண்ணுறது நிறைய வந்து அரபு நாடுகள் தான் நம்மளோட மாங்கனிகளை பெருவாரியாக வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய போர் பதற்ற சூழ்நிலை அது உலக நாடு முழுவதும் இருக்குது. இதற்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதனால மாங்கனிகள் வெளியில் போகாத காரணத்தினால விலை குறைவு ஏற்பட்டிருக்கு. இது எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இன்னைக்கு இந்த மாங்கனிகளை இங்கே சந்தைப்படுத்துறது வந்து 10 டன் சந்தைக்கு வரக்கூடிய இடத்துல இன்னைக்கு 50 டன் வருது. மாங்கனிகளோட விளைச்சலும் நல்லா இருக்குது. இன்னொன்று, முதல்ல எல்லாம் வெறும் மானாவாரி விவசாயம் மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. மானாவாரி விவசாயமும் நீர்ப்பாய்ச்சும் விவசாயம் என்ன வித்தியாசம் கேட்டால், மானாவாரி விவசாயங்கிறது அந்த மழை நீரை மட்டுமே வைத்து அந்த பயிர் தன்னோட உயிரை காத்து மாங்கனிகளை விவசாயிகளுக்கு கொடுத்து வந்தது. நீர்ப்பாய்ச்சுதல் மூலமாக வரக்கூடிய விவசாயங்கிறது நம்ம எப்போதும் பண்ணக்கூடிய விவசாயம். மரத்துக்கு அன்னைக்கு தேவையான நீரை பாய்ச்சி அதன் மூலமாக ஃப்ளவரிங் வந்ததுக்கப்புறம் வரும். இந்த நீர்ப்பாய்ச்சுதல் விவசாயம் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட சவுத் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்லேருந்து நமக்கு மாங்காய் கிடைக்கும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா.
இதில் வந்து ஆந்திராவோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது இந்தியாவோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் 1/3 வந்து ஆந்திரா தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாங்கனிகள் எல்லாம் முதல்ல வந்து கிட்டத்தட்ட ஏப்ரலில் நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஏப்ரல் மேல நமக்கு மேங்கோ முடிஞ்சிடும். மே எண்டிங் சீசனில் ஆந்திராவுக்கு ஸ்டார்ட் ஆகும், கர்நாடகாவுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அங்கே உள்ள பொருள் இங்கே வரும், இங்கே உள்ள பொருள் அங்கே போகும். இந்த முறை இருந்துச்சு. இப்போ நீர்ப்பாய்ச்சுதல் விவசாயத்தினால எல்லாருக்குமே கரெக்டான அந்த டைமில் நீர் கொடுத்துட்றதுனால எல்லா மரங்களுமே ஏப்ரலில் காய் வந்து ரெடி ஆகிடுது. பறிக்கக்கூடிய பருவத்துக்கு வந்துடுறதுனால அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள மேங்கோ அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இதனால இந்த விளைவீச்சுகள் ஏற்படுது. அடுத்த ஸ்டேட்டுக்கு கொடுக்க முடியல. அவங்கவுங்க மாங்கனிகள் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் 20 ரூபா விற்கக்கூடிய மாங்கனிகள் பக்கத்து ஸ்டேட்டில் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ நம்ம வியாபாரிகள் சில பேர் அங்கே போய் எடுத்துகிட்டு வர்றதுனாலையும் நமக்கு விலை வீழ்ச்சி ஏற்படுது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியும் குறைவு. ஏற்றுமதி குறைவுங்கிறப்ப முதல் தரமிக்க மாம்பழம் ஃபுல்லாகவே சந்தைக்கும் வந்துடுது. அப்போ இந்த 2ஆம் தரமிக்க மாம்பழங்கள் வரதான் செய்யும். ஏன்னா விவசாயத்தில் எல்லாமே இது இஸ் நாட் அ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். ஒரே மாதிரி நீங்கள் வடிவமாவோ வெறும் நல்ல பொருட்களை மட்டும் கொடுக்க முடியாது. 2ஆம் தரமிக்க பொருட்கள் வரும். அதையும் சந்தையில தான் விற்பனை செய்தாகணும். இப்போ முதல் தரமிக்க மாம்பழங்கள் நிறைய வர்றதுனால 2ஆம் தரமிக்க மாம்பழம் விற்பனையே ஆகுறது இல்லை. இன்னைக்கு அதை கீழே கொட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கும். அதை நம்மளோட அரசாங்கங்கள் தலையிட்டு அதை போன வருஷம் என்ன அப்படின்னா 2025 இந்த ஏப்ரல் ஜூன் இந்த காலகட்டத்தில் நிறைய மாம்பழங்களை கொண்டு போயிட்டு இந்த ஆற்றுல கொட்டுற வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ அரசாங்கங்கள் தமிழக அரசாங்கமாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? இந்த மாம்பழ எக்ஸ்போர்ட்டுக்காக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் செய்கிறாங்க? அதாவது எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து அப்பிடாங்கக்கூடிய ஒரு இது மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. எம்ஆர்எல் பாஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸை கொடுங்க, மக்கள் பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு நச்சு தெளிப்பான்களையும் தெளிக்காதீங்க. அது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும்போது சில தடைகள் ஏற்படுறதுனால அதெல்லாம் டீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. குவாரண்டைன் டீம் இருக்காங்க, அவங்க குவாரண்டைன் டீமும் வந்து டீச் பண்ணுறாங்க. இதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்குது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அவேர்னஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுறதோட, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய அவேர்னஸோடு சேர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து நிறையா உறுதுணையாக இருக்கணும். நேற்று முதற்கொண்டு தமிழகத்துடைய விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ஆர் வினோத் அவர்களை சந்தித்து வந்தேன். மாங்கனிகளையும் எங்களிடம் விளைந்த மாங்கனிகளை பரிசாக கொடுத்துட்டு எங்கள் மாங்கனிகளில் ஏற்றுமதிக்கும் எங்களுக்கு ஏற்றுமதி தரமிக்க மாம்பழங்களை உற்பத்தி செய்வதற்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் சென்டரும் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டு வந்தோம். இந்த மாம்பழம் கூழ் தயாரிக்கும் ஆலைகளோட திண்டுக்கல் ஆல்ரெடி ப்ரைவேட்டில் இருக்குது. அதை கவர்மெண்ட்டும் நிறுவனமும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஹேண்டிலிங் சென்டர்னு ஒன்று இருக்குது, ப்ரீ ப்ராசஸிங் சென்டர். அதில் வந்து பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு சிகிச்சை, சுடுநீர் சிகிச்சை இதெல்லாம் இருக்குது. தமிழில் சொல்லணும்னா ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், இராடியேஷன் ட்ரீட்மெண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது தான் நம்மளோட மற்ற உங்களுக்கு யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த மாதிரி சிகிச்சைக்கு அப்புறம் தான் அந்த மாங்கனிகளை வந்து வாங்குவாங்க. அதற்கான நிலையங்களை அமைக்கணும் தமிழக அரசு. இதற்கு வந்து தமிழக அரசு தான் இதை நிறுவனம். அதற்கு மத்திய அரசாங்கம் வந்து 50% பங்கு 60% பங்கு அளிக்குது. இதை தமிழக அரசாங்கம் தான் முன் வந்து செய்யணுங்கிறதையும் நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த ஏப்ரல்லேருந்து ஜூன் ஜூலை இது வரைக்கும் உங்களோட மாம்பழ விவசாயம் போயிட்டுருக்கோம். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுவீங்க? இடைப்பட்ட காலத்தில் எங்கள் ஊரில் வந்து மற்ற எல்லா விவசாயமுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து மாங்கனிகள் இல்லாத நேரத்தில் நெல்லிக்கனிகளை 365 நாள் நாங்கள் விற்பனை செய்து வரோம். மாங்கனிகள் முடிந்த ஒரு 10-20 நாளில் வந்து எங்களுக்கு மலைகள்லேருந்து வரக்கூடிய பலா பிஞ்சுகள் வரும், ரா ஜாக் ஃப்ரூட் சொல்லக்கூடிய. அதை நாங்கள் வந்து டெல்லி போன்ற நகரங்களுக்கு இங்கேருந்து அனுப்பி வரோம். முருங்கைக்காய் வியாபாரம் பண்ணுறோம். அதாவது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவில் பெரிய மார்க்கெட்டில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் ஒரு பெரிய காய்கறி மார்க்கெட்டு. இன்னைக்கு கேரளாவோட காய்கறி தேவையை ஒரு 50-60% ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலேருந்து செல்லக்கூடிய காய்கறி தான் பூர்த்தி செய்து வருது. அப்படிப்பட்ட ஊருக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றளவும் பெரிதளவு விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தலை சிறந்த மாவட்டம் எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டம். மென்மேலும் அதற்கான உறுதுணைப்பை வந்து அரசாங்கங்கள் வழங்குவதன் மூலமாக எங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இன்னைக்கு மோடி அரசாங்கத்தின் கீழே ஐயா கொடுக்கக்கூடிய 2000 ரூபாய்ங்கிறது கிராமப்புற விவசாயிகளுக்கு அரசியலை கடந்து பார்த்தாலும் அது மிக சிறந்த ஒரு நல் வாய்ப்பாக
ஆமாம், இது அதன் மூலமாக ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன் அடைக்கிறதுக்கோ, ஒரு மருந்து தெளிப்பான் வாங்கியிருப்பாங்க அதற்குள்ள கடனை கொடுப்பதற்கோ அது உதவியாக தான் இருக்குது. அதன் மூலமாக தன்னிறைவு அடையக்கூடிய விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தோட பல திட்டங்கள் அக்ரிவிஷன் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி கிட்டத்தட்ட தமிழக பாஜக பொதுச் செயலாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுடைய பெரிய முயற்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸன் எக்ஸ்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் 50 கண்ட்ரிலேருந்து, அதாவது பையர்ஸ் செல்லர்ஸ் மீட்டிங் மாதிரி ஒன்று பெருசாக கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதற்கு வந்து ஒரு 15 நிமிடம் எனக்கு தேவை. அதன் மூலமாக மக்களுக்கு எடுத்துரைப்பதன் மூலமாக நிறையா விவசாயிகள் அதில் கலந்து கொண்டு பயன்பெறணும். ஏன்னா தொடர்ந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிருக்குன்னா, மேக் இன் இந்தியா திட்டத்துக்குள்ளே வாங்க, நம்ம விளைய வைக்கக்கூடிய பொருட்களை நம்மளே மதிப்பு கூட்டணும், நம்மளே அதை ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிறது தான். அதாவது 18 வயசில் விவசாயத்துக்குள்ளே வந்து 21 வயசில் ஏற்றுமதியாளர் ஆகும்போது என்னோட தேடுதல் ரொம்ப பெரியது. வெறும் 680 ரூபாய் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த பயணம். அந்த பயணத்தின் மூலமாக நான் பாம்பே போயிட்டு வந்து அதற்கப்புறம் ஒரு விவசாயத்துக்குள்ளே போய் அந்த விவசாயத்துக்காக திரும்பி ப்ராடக்ட்ஸை எப்படி பை பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அதை என் கிராமத்திலே தான் பண்ணணும். இன்றைக்கும் ஆர்சி எக்ஸ்போர்ட்டோட தலைமையகம் வந்து என்னுடைய தாய் கிராமத்தில் தான் இருக்குது. அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சஸ் இருந்தாலும் அதோட தலைமையகம் இன்னும் என்னோட கிராமம் தான். என் கிராமம் தான் என்னுடைய அடையாளம், என்னோட மலையில் தான் நான் பேசும் குரல். அதற்காக உழைத்து கொண்டே இருக்க ஒரு வாய்ப்பை என் மக்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதற்காக நான் உழைத்து கொண்டே இருக்கேன். ஏதாவது கேள்வி இருக்கு? அதாவது மாங்கனிகளை மக்கள் எல்லாருமே பெரிய லெவலில் வாங்கி சாப்பிடணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாங்கனியை வந்து நாங்கள் மரத்தில் பார்க்குறதுக்கு 3 மாதம், அதை கையில் பார்க்க 4 மாதம், அதை சந்தைக்கு வந்து சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 130 நாள்லேருந்து 150 நாள் நாங்கள் முழுமையாக உழைத்தால் மட்டும்தான் ஒரு மாங்கனிகளை நாங்கள் சந்தைக்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட மாங்கனிகளை நாங்கள் கீழே கொட்ட வேண்டிய சில நிலைமைகள் ஏற்படுது. அதை தவிர்க்கணும் நாங்கள் அப்படின்னா அதற்கு மக்கள் பேராதரவு தரணும். எல்லா மாங்கனிகளும் நச்சு தெளிக்கப்பட்டது அல்ல. நச்சு தெளிக்கப்பட்ட மாங்கனிகள் சந்தைக்கு வருவதாக இருந்தாலும் அது 2 மாத காலங்கள் கழித்து தான் வருகிறது. அந்த நச்சு முழுமையாக கழிந்த பிறகே அது சந்தைக்கு வருகிறது என்ற செய்தியும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அனைவரும் இயற்கை விவசாயிகளாக மாறவில்லை, ஆனால் அனைவரும் இயற்கை விவசாயிகளாக மாறுவதற்கு மக்களும் உறுதுணையாக இருக்கு. இயற்கை விவசாய பொருட்களை மக்கள் முன்வந்து வாங்குவதன் மூலமாக மட்டுமே அனைத்து விவசாயிகளும் இயற்கை விவசாயிகளாக மாற முயற்சி செய்வார்கள். அதனால் மக்களின் பேராதரவை வேண்டிய இந்த விவசாயிகள் என்றும் காத்திருக்கிறோம். ஒரு காலத்திலும் நீங்களும் ஒரு விவசாயி தான் என்பதை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.